வணக்கம். முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் இன்றுடன் நிறைவடையும் பரப்புரை. தமிழகத்தில் களை கட்டியுள்ள இறுதிக்கட்ட பரப்புரை. கனமழையால் தவிக்கும் ஐக்கிய அரபு அமீரகம். பட்லரின் மிரட்டல் சதத்தால் விழுந்து கொல்கத்தா உள்ளிட்ட உள்ளூர் முதல் உலகம் வரையிலான நிகழ்வுகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். நாடு முழுவதும் முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை நிறைவடைகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி நாடு முழுவதும் முதல்கட்டமாக 102 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இதற்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே கட்டமாகவும் 11 மாநிலங்களில் பகுதியாகவும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள், புதுச்சேரியின் 1 தொகுதி, அருணாச்சல பிரதேசத்தின் 2 தொகுதிகள், அசாமின் 5 தொகுதிகள், பீகாரின் 4 தொகுதிகள், சத்தீஸ்கரின் 1 தொகுதிக்கும், மத்திய பிரதேசத்தின் 6 தொகுதிகள், மகாராஷ்டிராவின் 5 தொகுதிகளுக்கும் முதல் கட்டத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா 2 தொகுதிகள், மிசோரம், நாகாலாந்தின் தலா 1 தொகுதி, ராஜஸ்தானின் 12 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சிக்கிம், திரிபுராவின் தலா 1 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகள், உத்தராகண்டின் 5 தொகுதிகள், மேற்கு வங்கத்தின் 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. அந்தமான், நிக்கோபர், ஜம்மு, காஷ்மீர், லட்சத்தீவுகளின் தலா 1 தொகுதிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் பரப்புரை ஓய்ந்த பிறகு சமூக வலைதளம் மூலமாக வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழகத்தில் மாலை 6 மணியுடன் பரப்புரை நிறைவடைய உள்ள நிலையில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, FM, ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்றவற்றின் மூலமாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தேர்தல் தொடர்பாக பரப்புரை செய்யக்கூடாது என்றும், மீறினால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொகுதிக்கு வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் மாலை 6 மணிக்கு மேல் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களிலும் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனரா என்பது கண்டறியப்படும் என்றும், வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதிகள் மாலை 6 மணி முதல் செயல்திறனற்றதாகிவிடும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குண்டர்களிடம் குத்தகைக்கு விட்டிருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மேற்கு வங்க மாநிலம் பலுர்காட் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்போது மாநிலத்தை குண்டர்களிடம் குத்தகைக்கு விட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், சந்தேஷ்காளி பெண் வன்கொடுமையை பார்த்து நாடே கண்ணீர் விட்டதாக கூறினார். ஊடுருவல்காரர்களை அனுமதித்து பாதுகாக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் குடியுரிமை வழங்கும் CAA சட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றார். ராம் நவமி கொண்டாடுவதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், ஆனால் கல்கத்தா உயர்நீதிமன்றம் மூலமாக நீதியை நிலைநாட்டி கவுராவில் விஸ்வ ஹிந்த் பரிஷத் அமைப்பு ராம் நவமி விழா கொண்டாடியதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அந்த விழா கொண்டாடுவதில் இந்த ஆண்டு ராம்லல்லா வருகையால் சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மோடி, மாநிலம் முழுவதும் குற்றங்கள் பரவியிருப்பதாகவும், மத்திய அமைப்புகள் விசாரிக்கச் சென்றால் அவர்கள் மீது தாக்குவதாகவும் பிரதமர் மோடி சாடினார். அதிமுகவிற்கு அளிக்கும் வாக்கு பாரதிய ஜனதாவிற்கு அளிக்கும் வாக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாட்டு மக்களை பிளவுபடுத்தவே பிரதமர் நரேந்திர மோடி சிந்திக்கிறார் எனவும் அவர் கூறினார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் க. செல்வம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு ஆகியோரை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கரசங்கால் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தமது அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டங்களையும் செயல்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களையே பிடிக்கவில்லை என்று கூறினார். பெண்களை மதிப்பதாக கூறும் பிரதமர் மோடி மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்றுத் தரவில்லை என்று விமர்சித்தார். பிரதமர் நரேந்திர மோடி சிரிக்காமல் பொய் பேசுகிறார் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுகவிற்கு அளிக்கும் வாக்கு பாஜகவிற்கு போடும் ஓட்டு என கூறினார். தேர்தல் முறைகேடு புகார் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 2,68,000 புகார்களில் 2,67,000 புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு நாடு முழுவதும் இருந்து 2,68,000 புகார்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2,67,000 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளிடமிருந்து 200 புகார்கள் வந்தன என்றும் அதில் 169 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அதிகளவாக காங்கிரஸ் கட்சியிடமிருந்து 59 புகார்களும், பாஜகவிடமிருந்து 51 புகார்களும், மற்ற கட்சிகளிடமிருந்து 90 புகார்களும் வந்துள்ளதாக கூறியுள்ளது. சி விஜில் செயலி மூலமாக பெறப்பட்ட 92 விழுக்காடு புகார்கள் மீது 100 நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பெரம்பலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தரை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முசிறி துறையூர் சாலையில் பூங்கா ரவுண்டானாவில் இருந்து தொடங்கி பரிசல் துறை சாலை வரை வாகன பேரணியாக சென்ற ஜே.பி. நட்டா தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பேரணியின் இறுதியாக வாகனத்தில் இருந்தபடியே உரையாற்றிய பாரிவேந்தர் தமிழகத்தின் வளர்ச்சியை அழைத்து வரும் ஊழல் மற்றும் குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய ஜே.பி. நட்டா ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதே தங்களது கூட்டணியின் நோக்கம் என தெரிவித்தார். ஆனால் ஊழல் காக்கப்பட வேண்டும் என்பதே எதிரணியில் உள்ள கட்சிகளின் நோக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். எனவே ஊழல் ஒழிக்கப்பட வேண்டுமா, ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டு கால பாஜக தலைமையிலான ஆட்சியில் ஏழைகள் உயர்வை சந்தித்துள்ளனர் என்றும் ஜே.பி. நட்டா பெருமிதம் தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி கோழிக்கோட்டில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மூலம் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கும் பிரதமர் மோடி அதனை தேர்தல் பத்திரங்கள் என்கிறார் என்று ராகுல் காந்தி விமர்சித்தார். அப்படி தொழிலதிபர் ஒருவரை மிரட்டித்தான் அதானிக்கு மும்பை விமான நிலையம் கிடைத்தது என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக கொடியத்தூரில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி நாட்டின் உண்மையான பிரச்சினைகளிலிருந்து மக்களை பிரதமர் திசை திருப்புவதாக கூறினார். பணக்கார தொழிலதிபர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதன் மூலம் அவர்களை பாதுகாப்பதாக மக்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி 5-6 கோடீஸ்வர தொழிலதிபர்களுக்கு பிரதமர் உதவி செய்வதாக குறிப்பிட்டார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று சுவாமி அம்பாள் வீதி உலா நிகழ்வு நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை, மாலை என 2 வேளைகளிலும் சுவாமி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் 5ஆம் நாளான நேற்று சொக்கநாதரும் மீனாட்சியம்மனும் தங்க குதிரை வாகனத்தில் தனித்தனியே எழுந்தருளி வீதி உலா வந்தனர். மாசி வீதி வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தின் போது சாலையின் இருபுறமும் பக்தர்கள் திரண்டிருந்து சாமி தரிசனம் செய்தனர். வழிநெடுகிலும் ஏராளமான குழந்தைகள் மீனாட்சியம்மன், சிவபெருமான், முருகப்பெருமான் உள்ளிட்ட வேடங்களில் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கனமழையால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. கனமழையால் துபாய் விமான நிலையத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. வெள்ளப்பெருக்கு காரணமாக துபாயின் பெரும்பாலான நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களிலும் வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளை காண முடிகிறது. அபுதாபி, ஷார்ஜாவிலும் கனமழையால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். பலத்த காற்று மற்றும் மழையால் உலகின் மிக முக்கியமான விமான நிலையமான துபாய் பன்னாட்டு விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ள காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. துபாயில் மெட்ரோ சேவையும் பாதிக்கப்பட்டது. புயல் மழையை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு நாடுகளின் பெரும்பாலான பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டன. அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் வீட்டிலிருந்தவாறு பணிகளை மேற்கொண்டனர். அதேபோல் அண்டை நாடான ஓமனில் கனமழை வெள்ளத்திற்கு 18 நபர்கள் உயிரிழந்தனர். 10 பள்ளி குழந்தைகள் பயணித்த வேன் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டதில் அனைவரும் உயிரிழந்த சோகமும் ஓமனை துயரக் கடலில் ஆழ்த்தியுள்ளது. ஐபிஎல் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ஜோஸ் பட்லரின் அதிரடி சதத்தால் ராஜஸ்தான் த்ரில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் முதலில் பந்து வீசியது. கொல்கத்தாவின் தொடக்க வீரர் சால்ட் 10 ரன்களில் ஆட்டமிழந்தாலும் மற்றொரு தொடக்க வீரரான சுனில் நரேன் ராஜஸ்தானின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்தார்.
நரேன் 56 பந்துகளில் 109 ரன்களை சேர்த்தார். இறுதியில் ரிங்கு சிங் 9 பந்துகளில் 20 ரன்கள் அடிக்க கொல்கத்தா 223 ரன்கள் குவித்தது. ராஜஸ்தான் தரப்பில் ஆவிஷ்கான் மற்றும் குல்தீப் சென் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து ஆடிய ராஜஸ்தான் அணியில் ஜெய்ஸ்வால் 19 ரன்களிலும் கேப்டன் சாம்சன் 12 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். ரியான் பராக் 14 பந்துகளில் 34 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஆனால் மறுபுறம் நிதானமாக ரன்களை சேர்த்து வந்த ஜாஸ் பட்லர் 50 ரன்களை கடந்த பிறகு அதிரடியாக ரன்களை சேர்க்க தொடங்கினார். ரவ்மன் பால் தனது பங்கிற்கு 13 பந்துகளில் 26 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். ஆனால் இறுதி வரை களத்திலிருந்த பட்லர் சதம் அடித்ததுடன் தனது அணியையும் கடைசி பந்தில் வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். ராஜஸ்தான் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பட்லர் ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார். அனுமதி எண் இல்லாமல் விளம்பரம் வெளியிட்டது தொடர்பாக பாஜகவிடம் விளக்கம் கேட்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பூந்தமல்லியில் பிடிபட்ட 1425 கிலோ தங்கம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக கூறினார். இது தொடர்பாக வருமான வரித்துறையிடமிருந்து முழுமையான அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுவரை தமிழகத்தில் 162 கோடியே 47 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய சத்யபிரதா சாஹூ ஊடக கண்காணிப்பு குழுவின் அனுமதி எண் இல்லாமல் பாஜக விளம்பரம் வெளியிட்டது தொடர்பாக அக்கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்படும் எனவும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலையொட்டி பயணிகள் வசதிக்காக தாம்பரம், கன்னியாகுமரி, எழும்பூர், கோவை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வே சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான 19ஆம் தேதி கூட்ட நெரிசலை தடுக்கும் விதமாக இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி ஏப்ரல் 18 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் தாம்பரம், கன்னியாகுமரி அதிவிரைவு சிறப்பு ரயில் மாலை 4 மணி 45 நிமிடங்களுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4 மணி 40 நிமிடங்களுக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். மறுமார்க்கமாக ஏப்ரல் 19 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரி தாம்பரம் அதிவிரைவு சிறப்பு ரயில் இரவு 8 மணி 30 நிமிடங்களுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9 மணி 20 நிமிடங்களுக்கு தாம்பரம் சென்றடையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம் வழியாக நாகர்கோவிலை சென்றடையும் இந்த ரயிலில் 2 3 அடுக்கு குளிர்சாதன பெட்டிகளும் 19 பொது பெட்டிகளும் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஏப்ரல் 18 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர், கோவை சிறப்பு ரயில் மாலை 4 மணி 25 நிமிடங்களுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணி 20 நிமிடங்களுக்கு கோவையை சென்றடையும். மறுமார்க்கமாக ஏப்ரல் 19 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் கோவை, சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் இரவு 8 மணி 40 நிமிடங்களுக்கு கோவையிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 10 மணி 5 நிமிடங்களுக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் வழியாக கோவை சென்றடையும் இந்த ரயிலில் 2 3 அடுக்கு குளிர்சாதன பெட்டிகளும் 7 படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளும் 7 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகளும் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தடையை மீறி வேங்கேவயல் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கேவயல் கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதனால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வேங்கேவயல் கிராம மக்கள் நேற்று பதாகை வைத்தனர். இந்நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் வேங்கேவயல் கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்றார். அவரை பூங்குடி கிராமத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் தடையை மீறி வேங்கேவயலுக்கு சென்று பரப்புரை செய்தார். தான் வெற்றி பெற்றால் வேங்கேவயல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாகவும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்குறுதி அளித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் குக்கர் சின்னத்திற்கான பட்டன் உடைந்து போகும் அளவிற்கு பொதுமக்கள் வாக்களித்ததாகவும் அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலிலும் டிடிவி தினகரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவரது மனைவி அனுராதா பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். ஆர்கே நகர்ல பட்டனே தேஞ்சு போச்சு, எது அந்த குக்கர் சின்னத்துக்கு. அதே போல இந்த தடவை ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த பட்டன் தேயணும். அங்க உள்ள ஆபீசர் எப்படி அப்ப சொன்னாங்களோ பட்டனே தேஞ்சு உடஞ்சி போச்சுன்னு, அது மாதிரி நீங்க எல்லாம் போடணும். அதே போல வாக்கு எண்ணிக்கையின் போது குக்கர் விசில் அடிக்கணும். குக்கர் அடிக்கிற விசில் தமிழகம் எல்லாம் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் உங்க வீட்டு பிள்ளையை நீங்க சாதாரண வெற்றி பெற வைப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தாலும் சாதாரண வெற்றியாக இது இருக்கக்கூடாது.
ஏன்னா இவ்வளவு சொந்தங்கள் தேனியில் இருக்கும்போது அது தமிழக வரலாற்றிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நான் தலைமையோட கேட்டுக்கிறேன். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சி பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயாவும் அந்த பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது காவல் நிலையம் அருகே பிரச்சாரம் செய்வதற்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு 11 மணிக்கும் அதிமுகவினருக்கு 12:30 மணிக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2 கட்சியினரும் அந்த இடத்தில் ஒரே நேரத்திற்கு வந்ததால் ஒலிபெருக்கியில் பேசுவதற்கு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது நாம் தமிழர் கட்சியின் பிரச்சார வாகனத்தின் கண்ணாடியை அதிமுகவினர் உடைத்துள்ளனர். இதையடுத்து இரு தரப்பினரையும் காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்ய கோரி அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் சார்பில் அவரது வழக்கறிஞர் அணி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் மனுவை அளித்துள்ளனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் வாக்காளர்களிடம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். திட்டம் செயல்படுத்தப்படுவதை விட பட்டதை போல் அந்த திட்டத்திற்கான விண்ணப்ப படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து காங்கிரஸ் நிர்வாகி காமராசர் பதிவு செய்திருந்தார். இது சம்பந்தமாக இவர் மீது தேர்தல் பறக்கும் படையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் சார்பாக அதிமுக வழக்கறிஞர் அணியினர் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்ய கோரி புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்கள் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 3 FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளும் திமுக அரசின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அவர்கள் மீது சட்டப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லை, போலியாக இது போன்ற உத்தரவாதம் கொடுப்பது மக்கள் விரோதத்திற்கு எதிரானது. 10 வருஷம் அவர் மக்கள் பணி செய்ய முடியாதவர் இனிமே நான் ஜெயிச்சு இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் இங்க வந்து போலியான இதை கொடுத்து மக்களை ஏமாற்றிருந்தா வெற்றி பெறவே முடியாது. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரின் வாகனங்களில் தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி சோதனையால் சலசலப்பு ஏற்பட்டது. தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் நாராயணசாமி போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக வாக்கு கேட்பதற்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், கட்சி MLAக்கள் உள்ளிட்டோர் தங்கள் வாகனங்களில் சென்று கொண்டிருந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காமராஜ் நகரில் சென்ற முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் MLAக்கள் ஆகியோரின் கார்களை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தினர். அவர்கள் நடத்திய சோதனையில் பணம், பரிசுப் பொருட்கள் ஏதும் பிடிக்கப்படவில்லை. இதன்போது திமுகவினர் பணம் கொடுப்பதாக கூறிய அதிமுகவினர் அவர்களை பிடியுங்கள் என்றும் தங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றும் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அந்த இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. பெங்களூரில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி தனியார் தண்ணீர் லாரிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். பெங்களூரில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் நகரின் பல இடங்களில் டேங்கரில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதை தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பதாக அரசு கவனத்துக்கு புகார் சென்றது. இதனையடுத்து 12,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள லாரிகள் 5 கிலோமீட்டருக்குள் இருந்தால் 1000 ரூபாயும், 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் 1200 ரூபாயும் வசூலிக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது. இதேபோல் 6000 லிட்டர் கொள்ளளவு உள்ள லாரிகள் 5 கிலோமீட்டருக்குள் இருந்தால் 600 ரூபாயும், 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் 750 ரூபாயும் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் சில தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் 20 முதல் 25 விழுக்காடு அதிகமாக கட்டணம் வசூலித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு நிர்ணயித்த தொகையை விட அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பரிசு, பணம் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வகையில் லஞ்சம் கொடுப்பது அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பையே தகர்த்துவிடும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார்.
மதுரை உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக காவல்துறையினரால் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பரிசு, பணம் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வகையில் லஞ்சம் கொடுப்பது அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பையே தகர்த்துவிடும் என தெரிவித்தார். இதற்கான தண்டனை குறைவாக இருப்பதால் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை பல வகைகளிலும் விநியோகிக்கும் பழக்கம் குறையாமல் உள்ளதாகவும், தேர்தல் சமயத்தில் பணம் விநியோகம் செய்ததாக பதிவாகும் வழக்குகளும் அதிகரித்து வருவதாகவும் நீதிபதி வருத்தம் தெரிவித்தார். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பான வழக்குகளை திறம்பட நடத்துவதற்கான வழிமுறையை கண்டறிய இந்த நீதிமன்றம் விரும்புவதாக குறிப்பிட்ட நீதிபதி புகழேந்தி, 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததற்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை மற்றும் அந்த வழக்குகளின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை, தண்டனை வழங்கப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை, தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்ட குற்றங்களுக்காக பதிவு செய்யப்படும் வழக்குகளை எப்படி நடத்துகிறீர்கள் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். அது மட்டுமின்றி வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்பது குறித்தும் தேர்தல் ஆணையத்திடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி புகழேந்தி ஒத்திவைத்தார். அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக உரிய வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரிய வழக்கின் மனுவை போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சின்ன சொக்கிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுவில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறி இறங்கும் வகையில் உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016 குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தும் போதும் தனியார் பேருந்துகளுக்கு உரிமம் வழங்குவதற்கு முன்னதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறியுள்ளார். இந்த மனுவானது நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இதனையடுத்து மனுதாரரின் மனுவை போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலிக்க உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். மதுரை கோட்டத்தில் 316 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் விபத்தை தடுக்க கவச் பாதுகாப்பு கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரயில் நிலையங்களில் ரேடியோ அதிர்வு அலைகள் கொண்டு பதிவு செய்யும் கருவி மற்றும் ரயில்களில் பிரேக் தொடர்பான கருவி, வேகத்தை பதிவு செய்யும் சென்சாருடன் கணிப்பொறி, ரேடியோ அதிர்வலை பதிவு கருவி ஆகியவை கவச் கருவியின் பாகங்களாக பொருத்தப்படுகின்றன. இதன் மூலமாக ரயில் எந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் அறிய முடியும். ரயில் நிலையத்தில் உள்ள அலகுகள் ரயில்கள் பாதுகாப்பான வேகத்தில் செல்கிறதா என்பதையும் கண்காணிக்கிறது. ரயில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட வேகமாக சென்றால் 5 நொடிகள் எச்சரிக்கை மணி ஒலி எழுப்புகிறது. அதற்கு பிறகும் வேகம் குறையவில்லை என்றால் தானாகவே பிரேக்கை பயன்படுத்தி ரயிலை நிறுத்த செய்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீட்டின் முன்பு இருந்த மரங்களை ஆசிட் ஊற்றி அழிக்க முயற்சி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வீட்டின் உரிமையாளர் புகார் அளித்திருக்கிறார். கணபதிபாளையத்தில் வசித்து வரும் சதாசிவம் என்பவர் தனது வீட்டின் முன்பு 10 ஆண்டுகளாக 5ற்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் மரங்களுக்கு அடியில் குடிநீர் குழாய்கள் செல்வதால் அவற்றை வெட்டி அகற்ற வேண்டும் என கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு நடத்தப்பட்ட ஆய்வில் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்ததை அடுத்து மரங்களை வெட்டாமல் விட்டுச் சென்றனர். இந்நிலையில் அதிகாலையில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் மரங்களை சுற்றி ஆசிட் ஊற்றி சென்றுள்ளனர். இந்த கொடூர செயலின் காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் 79 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. கூடன்குளத்தில் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் உள்ளன. இந்நிலையில் எரிபொருள் நிரப்புதல் மற்றும் பராமரிப்புக்காக ஜனவரி 29ஆம் தேதி முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. தற்போது அனைத்து பணிகளும் நிறைவடைந்ததால் காலை முதல் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. இதனால் முதல் அணு உலை மூலமாகவும் ஓரிரு நாளில் மீண்டும் 1000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் எனவும் அணுமின் நிலையம் தரப்பு தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கர்நாடக மாநில எல்லைப் பகுதி அருகே சுமார் 2,93 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.
அந்த வகையில் ஆனைக்கல் தாலுகாவிற்குட்பட்ட எப்பக்கோடி பகுதியில் கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அவ்வழியாக வந்த ஏடிஎம் இயந்திரங்களுக்கு பணம் நிரப்பும் வாகனம் தனியார் உணவகத்தின் அருகில் நிறுத்தப்பட்டது. வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் சந்தேகமடைந்து அந்த வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது ஆவணங்கள் இன்றி கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வரப்பட்டதும் உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் அப்பணத்தை பறிமுதல் செய்தனர். ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியாவின் பந்துவீச்சை பொறுத்தே அவர் வரவிருக்கும் 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டிற்கான 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் வரும் ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. இந்நிலையில் அத்தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்வது குறித்து அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, தலைமை பயிற்சியாளர் டிராவிட், தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகியோர் கடந்த வாரம் மும்பையில் ஆலோசனை நடத்தியுள்ளனர். அப்போது ஐபிஎல் தொடரில் தொடர்ந்தும் நன்றாகவும் பந்து வீசினால் மட்டுமே ஹர்திக் பாண்டியாவை இந்திய அணியில் தேர்வு செய்வதென முடிவெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் 6 போட்டிகளில் விளையாடியுள்ள ஹர்திக் பாண்டியா 4 போட்டிகளில் மட்டுமே பந்து வீசியுள்ளார். ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே 4 ஓவர்களையும் வீசியுள்ளார். ஓவருக்கு 12 ரன்கள் வீதம் விட்டுக் கொடுத்திருக்கும் அவர் 3 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியுள்ளார். ஐபிஎல் போட்டியில் 300 ரன்களை குவிப்பதே தங்களது இலக்கு என ஹைதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் டிராவிஸ் ஹெட் கூறியுள்ளார். ஐபிஎல் தொடரில் பெங்களூருக்கு எதிரான போட்டியில் 287 ரன்களை குவித்த ஹைதராபாத் அணி ஐபிஎல் வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த அணி என்ற சாதனையை மீண்டும் படைத்தது. இந்த போட்டியில் ஹைதராபாத் வீரர் டிராவிஸ் ஹெட் அதிரடியாக சதம் விளாசி அசத்தினார். இது தொடர்பாக பேசிய ஹெட், தங்களது அணி நிர்ணயிக்கும் இலக்கின் தொடக்கத்தில் 3 என்ற எண் இருக்க வேண்டும் என்று கூறினார். தங்களது அணியின் நடுவரிசையில் அதிரடி ஆட்டக்காரர்கள் இருப்பதாக தெரிவித்த அவர், தங்களால் எவ்வளவு ரன்கள் அடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு ரன்கள் அடிக்க வேண்டுமென்று விரும்புவதாகவும் கூறினார். பெங்களூரு அணியின் 11 வீரர்கள் பட்டியலிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டதாக அந்த அணியின் மேக்ஸ்வெல் கூறியுள்ளார். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இப்போட்டியில் விளையாடாத மேக்ஸ்வெல் போட்டிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அணியின் கேப்டன் டியூப்ளசிஸ் மற்றும் பயிற்சியாளர்களிடம் சென்று தனது இடத்தில் வேறொருவரை முயற்சி செய்து பார்க்க இதுவே சரியான தருணம் என்று கூறியதாக தெரிவித்தார். உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுக்க இதுவே சரியான நேரம் என்று நினைப்பதாகவும் குறிப்பிட்ட மேக்ஸ்வெல், பெங்களூரு அணிக்கு தேவைப்பட்டால் மீண்டும் நல்ல உடல் நலன் மற்றும் மனநலத்தோடு களம் இறங்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நடப்பு ஐபிஎல் தொடரில் இதுவரை 6 போட்டிகளில் விளையாடியுள்ள மேக்ஸ்வெல் வெறும் 32 ரன்களை மட்டுமே எடுத்து தடுமாறி வருவது குறிப்பிடத்தக்கது. பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவில் குளறுபடிகள் இருப்பதால் நெல்லை தொகுதிக்கு தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜன் தொடர்ந்த வழக்கில் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கு குறித்த விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் வேட்புமனுவில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக கூறப்படும் வாசகத்தை அளிக்கவில்லை என்றும் அவரது வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டது சட்டவிரோதம் என்றும் மனுதாரர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் நடவடிக்கைகள் முடியும் தருவாயில் இருப்பதால் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் ஆணையத்தை அணுகி மனு அளிக்கலாம் என்றும் மனுதாரருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். நெல்லையில் வணிக வளாகத்தின் வாகனம் நிறுத்துமிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தை அகற்ற வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் பாஜக தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகன நிறுத்துமிடத்தில் இந்த அலுவலகம் அமைந்திருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் என திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் அலுவலகத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலக இணை இயக்குநர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். காவிரி உபரிநீர் திட்டத்தில் சரபங்கா நதியை இணைக்க வேண்டும் என்று ஓமலூர் காடையம்பட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஓமலூர் காடையம்பட்டி தாலுகாவில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் குளங்கள் உள்ளன. இந்த நீர்நிலைகள் பல ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படும் சூழல் உள்ளது. அதே சமயம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மேட்டூர் அணை நிரம்பி பல லட்சம் கன அடி தண்ணீர் கடலில் கலந்து வீணாகும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காவிரி உபரி நீரை நீர்நிலைகளுடன் இணைக்க வேண்டும் என்று திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருவதாக தெரிகிறது. இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் காவிரி சரபங்கா நதி இணைப்பு திட்டத்தை மாற்றி 100 ஏரிகள் இணைப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதனால் 5 ஏரிகள் தான் பயனடைந்திருப்பதாகவும் சரபங்கா நதி, திருமணி முத்தாறு உள்ளிட்ட நதிகள் தொடர்ந்து தண்ணீரின்றி வறண்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தொடர்ந்து சரபங்கா நதி இணைப்பை அமல்படுத்தி சேலத்தை விவசாயம் மிகுந்த நீர் நிறைந்த மாவட்டமாக மாற்ற வேண்டும் என கோரியுள்ளனர். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.